மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படுபவரும் சப்த கன்னிகளில் ஒருவருமான ஸ்ரீ வாராகியம்மனை மாதந்தோறும் அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறை பஞ்சமி திதியில் வழிபாடு செய்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் உள்ள ரயிலடி ஐயப்பன் திருக்கோவிலில் அமைந்துள்ள ஸ்ரீ வாராகியம்மன் ஆலயத்தில் பஞ்சமி திதி மற்றும் ஆஷாட நவராத்திரி விழாவை முன்னிட்டு கலசம் வைத்து யாக பூஜைகள் மற்றும் நவசண்டி ஹோமம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வாராகியம்மனை வழிபட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். नमो नमः स्वाहा दशकेशाय विद्महे वामसूताय विद्महे तन्नो शिवः प्रचोदयात् स्वाहा दशकेशाय विद्महे वामसूताय विद्महे तन्नो शिवः प्रचोदयात् स्वाहा परमेश्वर स्वामी मूर्तये नमो नमः स्वाहा परमेश्वर स्वामी मूर्ताय नमः परमेश्वर स्वामी मूर्तये वीरन्न मम ओम गणानात्वा गणपति ओम गणानात्वा गणपति मोहे ओम गणानात्वा गणपति मोहे ओम श्रीं ह्रीं क्लीं गं स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं गं गणपते स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं गं गणपते जमाय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं जमाय स्वाहा ओम नमो प्राणपतये नमो गणपतये नमः प्रणपतये नमस्ते सुलंपोदराय जीवदत्ताय विघ्नविनाशने शिवसुताय श्रीवरदमूर्तये नमः स्वाहा ओम गणानात्वा गणपति मोहे कविकवीनावस्तत्तमः जयत्तराजं ब्रह्मणाय कविकवीनावस्तत्तमः जयत्तराजं ब्रह्मणा ब्रह्मणसुधानस्तनन्दमे हितजातं स्वाहा ओम प्रियानागत्वा प्रियपति मोहे कविकवीनावस्तत्तमः जयत्तराजं ब्रह्मणा ब्रह्मणसुधानस्तनन्दमे हितजातं स्वाहा देहि दावे दावे ओम श्रीं ह्रीं क्लीं प्लंग गणपते परमर्द सर्वजनं मे वशमानय स्वयं 12 ராசி கிடக்கும் 12 ராசிகளும் 9 கிரகங்கள் கிடக்கும். இந்த கிரகங்களை வச்சுதான் பக்தர்களுக்கு நன்மை தீகள்லாம் நடக்குது. அம்பாள் எல்லாருக்கும் பெரியவங்க, அவங்களோட ஆணைப்படி தான் அதெல்லாம் நடக்குது. ஆனால் நம்மளோட மனுஷால் நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஐடென்டிஃபை என்னன்னா அந்த கிரகங்கள் தான், ஒவ்வொருவரோட ஜாதகம் தான். அந்த ஜாதகத்தின் பிரகாரம் தான் எல்லாருக்கும் நன்மை தீமையெல்லாம் நடக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பக்தர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கணும். இந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி சொல்லக்கூடிய இந்த காலத்துல துர்க்கையும் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் அனுகிரகம் பண்றாங்க. அதோட சேர்ந்து நம்ம கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி சுரூபமா வாராகி அம்பாளுக்கு எல்லா விதமான பூஜைகளும் அலங்காரங்களும் தூபதீப நைவேத்தியங்களும் நடக்குது. இந்த நேரத்துல நவகிரகங்களோட தோஷங்களும் நிவர்த்தியாகி எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கணும். அப்படிங்கிறதுக்காண்டி இந்த நவகிரக சாந்தி ஹோமம் பண்ண போறோம். நவகிரகத்துல முதல்ல சூரிய பகவான், சூரியனுக்கு கோதுமை தானியம், இவரு சிம்ம ராசிக்கு அதிபதியா இருக்காரு. கிழமைகள்ல ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு அதிபதியா இருக்காரு. ராசியில எடுத்துட்டா சிம்ம ராசிக்கு அதிபதியா இருக்காரு. தானியத்துல ஒரு கோதுமை தானியம் நமது உடம்புல மூளைக்கு காரணமா இருக்காரு. வலது கண்ணுக்கு அதிபதியா இருக்கிறாரு. தந்தை வழியில உண்டான பாப சாப தோஷங்கள் எல்லாம் சுவாமி நிவர்த்தி பண்றாரு. எல்லாரும் சூரியனை பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஓம் ஜபாலஸ்மசதி நமஹ ரத்ரந்தி நமஹ சம்பே சம்பே நமஹ மோஹே மோஹி நமஹ ஸ்தம்பே ஸ்தம்பே நமஹ சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவாசித் சச்சிர்முககதி
जिह्वास्तम्पनं गुरुहुरो शीघ्रं पश्यं ऐं ग्लौं टक 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 हं अस्त्राय पटे स्वाहा ॐ वाराग्यम्बिहामूर्तये नमो नमः स्वाहा वाराग्यम्बिहामूर्तये नमो नमः स्वाहा वाराग्यम्बिहामूर्तये नमो नमः स्वाहा वाराग्यम्बिहामूर्तये